ஒன்று நாளாகமும் 23வது அதிகாரத்தில் அப்படி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த அதிகாரத்தில் தாவீது தனது முதிர்ந்த வயதில் ராஜ்யத்தை சாலமோனிடம் ஒப்படைக்கிறார். அதன் பின்னர் கர்த்தருடைய ஆலை சேவை ஒழுங்காக நடைபெற லேவியர்களை அமைப்பு சார்ந்த முறையில் ஒழுங்குபடுத்துகிறார். 30 வயதிற்கு மேற்பட்ட லேவியர்கள் எண்ணப்பட்ட போது அவர்கள் 38,000 பேர் இருந்தனர். அவர்களை தாவீது பல பொறுப்புகளாக பிரித்தார். லேவியரில் ஒரு பங்கு ஆலய பணிகளை மேற்பார்வை செய்யவும், வாசல் காக்கவும், இசை கருவிகளுடன் கர்த்தரை துதிக்கவும், ஒரு பகுதியினரை அதிகாரிகளாகவும் நீதிபதிகளாகவும் வைத்தார். முன்பு லேவியர்கள் கூடாரத்தை சுமந்து செல்லும் பொறுப்பில் இருந்தனர். ஆனால் ஆலயம் நிரந்தரமாக எருசலேமில் அமைக்கப்பட இருந்ததால் அவர்கள் சேவை முறையும் மாற்றப்பட்டது. அவர்கள் தினமும் கர்த்தரின் சந்நிதியில் நின்று ஸ்தோத்திரமும் ஆராதனையும் செய்ய வேண்டும் என்று நியமிக்கப்பட்டனர். தாவீது ஆலயத்தை கட்டவில்லை, ஆனால் ஆலய சேவை சீராகவும் பரிசுத்தமாகவும் நடைபெற தேவையான அமைப்பை முன்கூட்டியே தயார் செய்தார். தேவனுடைய வேலை சீரற்றதாக இருக்கக்கூடாது. ஆராதனைக்கும் சேவைக்கும் ஒழுங்கும் அர்ப்பணிப்பும் அவசியம். நாம் செய்யும் சிறிய பொறுப்புகளும் தேவனுடைய பெரிய திட்டத்தில் முக்கியமானவை. விசுவாசத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்ட சேவையை நிறைவேற்றினால் தேவன் அதை தனது மகிமைக்காக பயன்படுத்துவார் என்பதை இந்த அதிகாரம் வலியுறுத்துகிறது.